எந்த ஒரு நியூஸ் சேனல் எடுத்துக்கிட்டாலுமே லண்டன்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த போராட்டம் எதுக்கு நடக்குது, அப்புறம் இந்த போராட்டத்தை நடத்துறவங்க யாரு, இதுக்கு அகைன்ஸ்டா இன்னொரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சோ இத பத்தின ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுமோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இந்த போராட்டத்தை நடத்துறது யாரு? இந்த போராட்டத்தை நடத்துறது வலதுசாரி சிந்தனைகளுக்குள்ள ஆட்களோடைய ஒரு ஆள் தான் நடத்திருக்காரு. அவர் பேர் டாமி ராபின்சன் பேரு. அவர் யாரு அப்படின்னா, பயங்கரமான கிரிமினல் ரெக்கார்டு உள்ளவர். கிரிமினல் ரெக்கார்ட்னா அக்ரெசிவா நடக்குது, தெரு வேலை சண்டை போடுது. அவர் அந்த அளவுக்குள்ள ஒரு அக்ரெசிவா. அதே மாதிரி இவர் மேல பயங்கர நிறைய கேசஸ் இருக்கு. 2024 கூட ஒரு சிரியாவை சார்ந்த ஒரு நபர் மேல பயங்கரமா ரேசிசம் சம்பந்தமான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. போத்தே 18 மாசம் சிறை தண்டனை விதிச்சு சிறையில இருந்து தான் இப்ப வெளியே வந்திருக்காரு. வந்த உடனே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கூட்டத்தை என்ன பண்ணிட்டாருன்னா, ஆன்டி இமிகிரேஷனுக்கு அகைன்ஸ்டா மாத்தி இப்ப லண்டனுடைய நடுவுல லண்டன் ஸ்ட்ரீட் இருக்கும் பாத்தீங்களா, அது என்ன பண்றாங்கன்னா, மக்கள் பயங்கரமா இமிகிரேஷன்ஸ் வெளியேற்றணும், முஸ்லிம்ஸ் வெளியேற்றணும், அப்புறம் இந்த மாதிரி ரேசிசம் சம்பந்தமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே ரேலி பண்ணி பாராளுமன்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இதோட கம்யூனிட்டி. இப்படி இவங்க போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்கள போலீஸ் தடுத்து நிப்பாட்ட பார்த்துருக்காங்க. அப்படி நிப்பாட்டும் போது 21 போலீஸ காயங்கள் அளவுக்கு எப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் தூக்கி அடிக்கிறது, அவங்க தள்ளுறது, அவங்க பல்ல வளைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அக்ரெசிவா நடந்து பயங்கரமா சண்டை போட்டு அவங்க மறுபடியும் தெருவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. சோ இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு சர்ப்ரைஸா அவங்க கவுண்டர் பண்ற விதமா ஸ்டாண்ட் அப் ரேசிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்கன்னா, சுயேட்சையா வின் பண்ண ஒரு அமைச்சர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு அகைன்ஸ்டா ஸ்டாண்ட் அப் ரேசிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேலியை பெருசா அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கூட்டத்துல ஒரு 10,000 to 15,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. சோ இவங்க ரொம்ப அமைதியா ரேசிசம்க்கு அகைன்ஸ்டா பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன கருத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஃப்யூஜிஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் கரண்டா போய்கிட்டு இருக்கு லண்டன்ல. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின் வரும், இவங்க ஏன் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க? இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் விங், அதாவது வலதுசாரி சிந்தனைகள் உள்ள ஒரு ஆள் தான் டைலர் ராபின்சன். அவர் ஃபுல்லா பயங்கரமான ஒரு ரேசிஸ்ட். அவர் பாத்தீங்கன்னா பாசிசம் பேசக்கூடிய ஆளு, அதாவது அவனுக்கு சமம் கிடையாது, இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளு. இவரோட பேசிக்கிறது தான் இவருடைய வேல்யூ தெரிவிக்கு. இப்ப இவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இமிகிரேஷன்ஸ் வர்றவங்களுக்கு அதிகமா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கவர்மெண்டோட சலுகைகள் இமிகிரேஷன்ஸ் அதிகமா இருக்கு எங்களை விட, அதுன்ற ஒரு கருத்தை ரொம்ப முன்வைக்கிறாங்க. அட் சேம் டைம் மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில ஆட்கள் சொல்றாங்கன்னா, இவங்க இமிகிரேஷன்ஸ் வர்றதுனால எங்களோட வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது. அப்புறம் லோக்கல் இப்போ ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகுது. எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ லண்டன்ல ஒரு அபார்ட்மெண்டோட ரெண்ட் எவ்வளவு இருக்குன்னா, முன்னாடி $5,000 இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, $5,000 5 into 90 ரூபா மல்டிபிள் பண்ணி ஒரு 5 லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது 7 லட்சம் 8 லட்சம் போயிடுது. ஸோ இப்ப நாங்க ஆல்ரெடி 5 லட்சத்துல இருந்துட்டு இருக்கோம். இவங்க வந்தனால அது என்ன பண்றாங்கன்னா, பண்றாங்க. சோ எங்களோட வாழ்வாதாரமே கம்ப்ளீட்டா பாதிக்குது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் வைக்கிறாங்க. அதுவும் நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸா இருக்கிறாங்க, ரொம்ப கத்திக்கிட்டு அடாவடி பண்ணிட்டு, சோ அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கருத்துலையும் வைக்கிறாங்க. சோ இதுதான் லண்டன் ப்ரொடெஸ்டோட ஒரு முக்கியமான தகவல். இதை தவிர்த்து நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணினாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இதை தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பை பை.